வீட்டில் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. வெளியே வந்தோடனே காவேரி, விஜய் 2 பேரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இது வீடு ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன பாட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு காவேரி, உனக்கு இன்றைக்கி வளகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், டைம் இல்லை, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம். காவேரி, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து வராங்க, இந்த வளகாப்பை நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருடா, இது என்ன வளகாப்பு கிடையாது, 5வது மாதம் தான். அதனால் இதை வீட்டில் தான் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இங்கே பாரு விஜய், நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இன்றைக்கி கண்டிப்பாக காவேரி கூட தான் இருக்கணும், நலங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே சுற்றி சுற்றி எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணோடனே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி. ஏய், இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பூ எல்லாமே அழகாக சூப்பராக பண்ணுறாங்க. தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சாரதா எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. பூ, பழம், ஸ்வீட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பூ கட்டிகிட்டே இருக்கும்போது, இங்கே பாருங்க அத்தை, நல்லா இருக்கா, 2 மாலை கட்டியிருக்கேன், பூ எல்லாமே நான் தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குடி, நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே வராங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி பூ கட்டிகிட்டு இருக்கேன்டி, பாத்தியா நல்லா இருக்கா மாலை, நானே கட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா, கடையில் மாலைலாம் விற்காதா என்ன, போய் வாங்க வேண்டியதானே, எதுக்கு நீ உட்காந்து கட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க, அவங்க திடீர்னு நாளைக்கே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நைட்டு நான் போய் பார்த்தேன், மாலைலாம் வாடி போயிருக்கு, அது எப்படி வாடி போன மாலையை கொண்டு போய் போட முடியும், அதனால தான் நானே வாங்கி கட்டினேன், இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மா, பூவெல்லாம் கட்டிடுவேன், அப்புறம் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் விடுடி, ஒரு நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம், அப்படி எல்லாத்தையும் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன், ஏன் அவங்கக்கிட்ட பேச வேண்டியது தானே, நாளைக்கே சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும், மாமா கூட ஊரில் இல்லை, அவரும் வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, அவங்க அதுக்கான காரணத்தை தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் விஜய், காவேரி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வளகாப்பை நல்லபடியாக நடத்தணும், டைம் வேறு இல்லடி, அதனால தாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டிகிட்டே இரு, அவங்க சொல்கிற பேச்சு அப்படியே கேளு, அவங்க ஒரு நாள் சொன்னாங்கன்னா உடனே நீ எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டியா, பூவெல்லாம் அப்படி விடிய விடிய கட்டி எல்லாமே பண்ணிட்டியா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, நல்லா போய் தூங்கிட்டு எழுந்து வர, சாப்பாடு செஞ்சது நாங்கள், பூ கட்டினது உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என் வாயை அடைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவப்படுறாங்க. சரிடி, நீ போய் பட்டு புடவை ஏதாவது இருந்தால் எடுத்து கட்டிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு புடவையா, இதுக்கெல்லாம் எதுக்கு பட்டு புடவை அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் தானே, சரி நல்ல புடவையோ ஒன்று கட்டிட்டு வானா, சாதா புடவை வேணாண்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரி சரி, நான் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டிட்டு வராங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அப்படி பாட்டி, தாத்தா எல்லாருமே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரவேற்கிறாங்க. எல்லா சீர் எல்லாத்தையும் கொண்டு வராங்க, 5 வகையான சாதம் எல்லாமே செஞ்சு கொண்டு வராங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, நீ போய் மேக்கப் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு அழகாக மேக்கப் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதை பாங்கந்து யமுனாவும் வராங்க. யமுனா, நிவின் 2 பேருமே வராங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அக்கா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. யமுனா அப்படி போகிறாங்க. போயிட்டு ரூமில் பார்க்குறாங்க. அக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கேன்டி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அக்கா மேக்கப் சூப்பராக இருக்குக்கா, நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க தான் மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி அக்கா, நானும் மேக்கப் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணிக்கொடி, இதில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. யமுனாக்கா நீங்கள் மேக்கப் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீயும் போடுறதுனா போட்டுக்கோக்கா அப்படின்னு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குடி மேக்கப்பு, நான் சும்மா மூஞ்ச கழிட்டு ஒரு பொட்டு வச்சாலே அழகாக இருப்பேன், எனக்கு எதுக்கு மேக்கப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பராக மேக்கப் போட்டுக்கிறாங்க, அழகாக சூப்பராக போடுறாங்க. போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி கூட்டிகிட்டு வராங்க. கங்காவும் யமுனா 2 பேருமே அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து அழகாக கூட்டிகிட்டு வராங்க. விஜய் பார்க்குறாரு. பார்த்து அப்படியே பிரமிச்சு பார்த்துட்ருக்காரு. ஐயோ, என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் போதும், உன் பொண்டாட்டியை பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே வர சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வச்சு அவங்க கையில் இருக்க கிஃப்ட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய்க்கு உட்கார வச்சு அதே மாதிரி நலங்கு வைக்கிறாங்க. விஜய் எப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாரதாவும் வராங்க. கங்கா, யமுனா எல்லாருமே அப்படி நலங்கு வைக்கிறாங்க. என்னக்கா சூப்பர், இன்னும் கொஞ்சம் நாளில் பாப்பா வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பயங்கர சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. வளகாப்பு எல்லாமே நல்லபடியாக முடியுது. விஜய் நீயும் ஒரு வாட்டி வச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அப்படி வளையல் போடுறாரு. அதே மாதிரி நலங்கு
வைக்கிறாரு. காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்துட்ருக்காங்க விஜய. "ஓகே, ஓகே. போதும், போதும்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டுருக்காங்க. நிவினும் இருக்காரு. நல்லபடியா வளைகாப்பு முடிஞ்சது. எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு எல்லாம் பரிமாறுறாங்க. அதே மாதிரி கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே குடுக்குறாங்க. காவேரிக்கும் சாப்பாடு எல்லாமே குடுத்து அப்படியே ஸ்பூன்ல ஊட்டி விடுறாங்க. "சூப்பரா இருக்காடி சாப்பாடு" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா சொல்லவா வேணும்? நீ சாப்பாடு செஞ்சா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்மா. அதெல்லாம் சூப்பரா இருக்கும்மா. நல்லா இருக்கும்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடி, சரிடி. சாப்பிடு, சாப்பிடு" அப்படி சொல்றாங்க. "அம்மா இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு. அந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும்மா" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே குடுக்குறாங்க. ஆமா. இவள மட்டும் அப்படி பார்த்து, பார்த்து, பார்த்து கவனிப்பாங்க. நம்மள பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே டென்ஷனாவே இருக்காங்க. "ஏய் நீயும் போய் எடுத்து சாப்பிடுறி" அப்படி சொல்றாங்க. "சரி, சரி. நான் வீட்ல தான் இருக்கல. நான் சாப்பிட்டுக்கிறேன்." "என்னடி வீட்ல இருக்கிறது இருக்கட்டும். இங்க கொஞ்சம் சாப்பிடுறி. குழந்தைய வயித்துல வச்சுட்டு பசியோட இருக்காதடி" அப்படின்னு கங்கா கிட்ட சொல்றாங்க. "நான் சாப்பிடுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து பாட்டி கிட்ட கேட்குறாங்க. "இல்ல விஜய் வந்து வீட்ல இல்ல. வீட்ட விட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்ப நேர்ல என்ன பார்த்தீங்க? என்னோட பேரன் இருக்கானா? என்னோட மருமக எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க. அப்புறம் நீங்களாம் ஏன் அப்படி பேசிகிட்ருக்கீங்க? என் பேரன் எங்கேயுமே போகல. என் கூட தான் இருக்கான். என்னை விட்டு அவன் எங்கேயுமே போக மாட்டான். ஏன்னா நான் வளர்த்த புள்ள என்னை விட்டுட்டு போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு?" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "சரி, சரி. யாரோ சொன்னதை கேட்டு நான் தெரியாமல் கேட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்த சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையுமே பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "அப்பா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்களா? அது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு. "நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க பேரன் என் கூட தான் இருக்கான். எங்கேயுமே போகல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்குறாரு. "ஆமா பாட்டி, என்ன வந்தவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே என் பேரன் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாடா விஜய், உனக்கு தெரியாதுல்ல. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. உன் பேரன் வீட்டை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? அதனால தானே இந்த வளைகாப்பே பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி எல்லாருமே சந்தோஷமா வளைகாப்பு எல்லாமே முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு சாரதா சொல்கிறாங்க. "சரிங்க, நான் போயிட்டு வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வளைகாப்பு நல்லபடியாக முடிஞ்சுது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு சாரதா, நான் ஒரே நாளில் சொன்னேன். நீயும் உன்னால் முடிஞ்ச எல்லாமே பண்ண. நானும் எல்லா ஏற்பாடும் பண்ணேன்" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "என்னதான் இருந்தாலும் எல்லா ஏற்பாடும் நீங்கள் தான் பண்ணிட்டீங்க. நான் சாப்பாடு மட்டும்தான் கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்ல. நீ வந்ததே எங்களுக்கு போதும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன். எனக்கு இதுவே மனசுக்கு நிறைவா இருக்குது" அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. "சரிங்க, நான் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாரதா, பாட்டி எல்லாம் கங்கா எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி நிவின், யமுனா 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. "அக்கா போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிம்மா பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு. "போயிட்டு வரேன் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு. பயங்கரமாக சந்தோஷத்தோட காவேரி உள்ளே போகிறாங்க. விஜய் உள்ளே போகிறாரு. போன உடனே அப்படியே பார்க்குறாரு. "ஏய் காவேரி, வயிறு தெரியுது காவேரி. அழகாக இருக்கடி தெரியுமா? இந்த சாரியில் என்ன அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்கடி நீ" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்படியா இருக்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமாடி, ரொம்ப அழகாக இருக்க நீ. என்னால் அங்கே சொல்ல முடியல. எல்லாரும் இருக்காங்கல்ல அதான். ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா உனக்கு" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க, சரிங்க. ஆமாங்க, வயிறு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. 5 மாதம் ஆயிடுச்சுல்ல, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு தெரியும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம், ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர சந்தோஷமாக அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க.